பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் மொத்தமாக எம்பிக்கள், அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை வந்து தொடங்கி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த கூட்டமானது நடைபெற்றது. அதுல பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. தமிழ்நாடு நல சார்ந்து பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்ட போது திமுகவிற்கு அழைப்பு விடுத்து திமுக பங்கேற்கவில்லை. ஓவராலா எப்படி பாக்குறீங்க? அனைத்து கட்சி எம்பிக்களை கூட்டக்கூடிய அதிகாரம் எங்க இருக்கு? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலாம். எம்பிக்கள் கூட்டத்தை கூட்ட இவரால எப்படி முடியும்? இவர் கட்சி எம்பிக்கள் அவங்களா? இதுவே தவறு. இது நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது, முரணானது. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் பாத்தீங்க அப்படின்னா பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. இதுல அதுவும் மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி. அரசியல் கட்சிகளுக்கு தான் முக்கியத்துவம். ஸோ அரசியல் கட்சிகள் என்னும் பொழுது ஒரு ஃபங்க்ஷனிங் யூனிட்டா, டெசிஷன் எடுக்கக்கூடிய யூனிட்டா என்ன இருக்கு அப்படின்னா அரசியல் கட்சிகள் இருக்கு. இப்போ எம்பிக்கள் இருக்காங்க அப்படின்னா எம்பிக்கள் யாரும் தன்னிச்சையா செயல்பட முடியாது. எம்பிக்கள் கட்சி கொறடா என்ன உத்தரவு கொடுக்குறாரோ அந்த உத்தரவை எடுத்துக்கொண்டுதான் செயல்பட வேண்டும். அந்த கொறடா கட்சி தலைமை உத்தரவு கொடுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. இப்ப கட்சியை கூடாம எம்பிக்களை கூப்பிடுறேன் அப்படின்னா எம்பிக்கள் எப்படி தனியா டிசைட் பண்ணுவாங்களா? இல்ல என்ன இதுல போய் கலந்துகிட்ட அதிமேதாவிகள் நாங்கள் இப்படி முடிவெடுத்திருக்கிறோம், அப்படி முடிவெடுத்துக்கிறோம்னு பேசுறாங்களே, அவங்களெல்லாம் அரசியல் சட்டத்தை படிச்சிருக்காங்களா இல்லையா? எப்படி இதை எடுத்துக்கொள்வதுன்னு தெரியலையே நமக்கு. இந்த தொகுதி மறுவரையில மாநில நலன் மிக முக்கியமான ஒன்று. அதுல திமுகவும் தாவேகவும் மும்முரம் காட்டுவதை நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்காத ஒரே ஒரு காரணம் தான் திமுக போவாது. தலைப்பு இல்லைங்க, தலைவர் கிடையாதுங்க, கட்சிக்கு தானங்க அழைப்பு. தலைவருக்கு எங்கங்க அழைப்பு? திமுக என்ற அரசியல் கட்சிக்கு தான் அழைப்பு. திமுகவுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலினுக்கு அழைப்பு அல்ல. அதிமுகவுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு அல்ல. பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸுக்கு அழைப்பு அல்ல. பாமக என்ற அரசியல் கட்சி, திமுக என்ற அரசியல் கட்சி, தேமுதிக என்ற அரசியல் கட்சி, அதிமுக என்ற அரசியல் கட்சி, இந்த அரசியல் கட்சிக்கு தான் அழைப்பு கொடுக்க வேண்டும். அப்படிதான் இது. ஆனா ஏன் இதை செய்கிறார்கள் அப்படின்னா, ஒரு விஷயத்துல காவிரி மேகதாது விவகாரத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கு கூட்ட முடியாதுன்றாங்க. ஸோ இப்போ இதுக்கு ஒருவேளை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா பிரச்சனை ஆயிடுமோ, அதுக்கு கூட்டாம இதுக்கு கூட்டினா பிரச்சனை ஆயிடுமோன்னு சொல்லிட்டு அதை மாற்றி அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி எந்த அதிமேதாவி இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தாங்கன்னு தெரியல நமக்கு. அண்மையில அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இந்த கூட்டம் கூட்டப்பட்டதற்கு காரணமே காங்கிரஸ் உடைய அழுத்தம் தான். காங்கிரஸ் உடைய நயவஞ்சகம். காங்கிரஸ் தமிழ்நாட்டை படுகொலியில் தள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இப்ப இந்த ரெண்டுத்திலையும் தாவேகா போடக்கூடிய டிராமா. மேகதாது விவகாரத்திலையும் காவிரி விவகாரத்திலையும் இந்த டீலிமிட்டேஷனையும் இவங்க போடக்கூடிய டிராமா. காங்கிரஸ் என்ன சொல்கிறதோ அதை கேட்டு நடந்து கொண்டிருக்கிறது தாவேகா. ஏன்னா அவங்க 107 எம்பிக்கள் இருந்தாலும் 107 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் காங்கிரஸுடைய 5 எம்எல்ஏக்கள் இந்த ஆட்சி அமைவதற்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருக்காங்க. அந்த 5 எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணலன்னா விஜய் முதல்வர் கிடையாது. ஸோ அதனால காங்கிரஸ் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடந்து கொண்டிருக்கிறது தாவேகா. இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அங்க காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது கர்நாடகாவில். அதை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் தடுத்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ். அதற்கு துணை போகிறது தாவேகா. இப்போ இவர்கள் இப்படி ஒரு இதை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக காங்கிரஸ் எதிர்க்கின்ற அந்த நிலைப்பாட்டில மும்முரமா இருக்கிற மாதிரி தானே நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா தேர்தல் காலகட்டத்துல ஸ்டாலின் அவர்கள் அந்த தேர்தல் வாக்குறுதியின் அந்த நேரத்துல பரப்புரையின் போது கூட அந்த மசோதாவை கொளுத்தினார். ஆமா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நழுவி போறாங்களோ இதுல இருந்து? இல்ல, என்ன நழுவி போயிட்டாங்க? கொளுத்துறாங்க. நான் டீலிமிட்டேஷன் சட்டத்தை கொளுத்து ஏன் கொளுத்துனாங்க? ஏன் கொளுத்துனாங்க? அது நோ டீலிமிட்டேஷன் என்ற அந்த நோ டீலிமிட்டேஷன் ஏன் கொளுத்துனாங்க? ஏன் கொளுத்துனாங்கன்னா அதுல எந்த அடிப்படையில டீலிமிட்டேஷன் நடக்கும்னே சொல்லல. ஸோ அடிப்படையை சொல்லலைன்னா டீலிமிட்டேஷன் இஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன். ஸோ அதனால கொளுத்தணும். அதை எந்த அடிப்படையிலன்னு சொல்லவே இல்லைனால கொளுத்தணும். அவர் என்ன சொன்னார்? அமித்ஷா என்ன சொன்னாரு? அந்த சட்டம் இது கொண்டு வரும்போது எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் போய் மாத்தி கொண்டு வரேன்னு சொன்னாரா? அப்போ காங்கிரஸ் என்ன சொல்லிச்சு? கொண்டு வாங்க. வேணுகோபால் என்ன சொன்னாரு? கொண்டு வாங்கன்னு சொன்னாரா? இப்போ
இப்ப என்ன பல்டி? ஓகே. இப்ப என்ன டிராமான்னு கேக்குறேன். ராகுல் காந்தி அவர்கள் பித்தலாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பித்தலாட்டம் இங்கே செல்லுபடி ஆகாது, தமிழ்நாட்டுல செல்லுபடி ஆகாது இந்த பித்தலாட்டம். ஒருவேளை விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு அந்த தொகுதி மறுவரையானது அமைந்தால் அதை திமுக பரிசீலனை இல்ல, செய்யும். தமிழ்நாட்டிற்கு நல்லது பயக்கக்கூடிய விஷயம். இப்ப டீலிமிட்டேஷனே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு 10 வருஷமும் சென்சஸ் நடத்தணும், சென்சஸை பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் நடத்தணும்னு சொல்லுது அரசியலமைப்பு சட்டம். ஆனா நம்ம அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா பாப்புலேஷன் growth வந்து ஈவனா இல்ல. வட மாநிலங்கள்ல அதிகமா இருக்கு, தென் மாநிலங்கள்ல கம்மியா இருக்கு. ஸோ நீங்க பாப்புலேஷனை பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும். அந்த காரணத்தினால இது நடக்காமல் இருக்கிறது. இது பண்ணாமன்னு சொல்லி 1971 சென்சஸை பேஸ் பண்ணி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரும். 2001 கடைசியா ஃப்ரீஸ் பண்ணாங்க. இப்ப திமுகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? நீங்க 2001 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணீங்க. பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் நீங்க டீலிமிட்டேஷன் பண்ணுவீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இன்னொரு 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணுங்க. we have no problem. ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். பாப்புலேஷனை பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாது. இல்ல எங்களுடைய விகிதாச்சாரம் இப்ப 7.2%, 39 சீட்டு, 534 சீட்டுக்கு 39 சீட்டுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து 7.2% சதவீத அடிப்படையில. இப்ப நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த 7.2% வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 1000 எம்பிக்கள் ஆக்குறீங்க அப்படின்னா இந்த 7.2% 72 எம்பிக்கள் தமிழ்நாட்டுக்கு இருக்கணும். ஸோ நீங்க எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு எம்பிக்கள் இருக்கணும். நம்முடைய பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ் குறையக்கூடாது என்பது நம்முடைய வாதம். ஸோ ஃபேர் டீலிமிட்டேஷன், திமுக வந்து எப்பொழுதுமே சொன்னது என்னன்னா ஃபேர் டீலிமிட்டேஷன் பண்ணுங்க. தமிழ்நாட்டு இந்த மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்திய தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள் அப்படின்னு மட்டும் சொல்றோம். ஓகே. ஒருவேளை இந்த தொகுதி மறுவரையானது திமுகவிற்கு சாதகமாக வரும் பட்சத்தில் திமுகவுக்கு என்னங்க சாதகம்? அவர்கள் கேட்கின்றது இல்ல, தமிழ்நாட்டுக்கு சாதகமாக, தென்னிந்தியாவிற்கு சாதகமாக அப்படிதான் பார்க்கணும். தமிழ்நாட்டிற்கு சாதகமாக இருக்கா இல்லையா, தமிழ்நாட்டுக்கு இதனால பாதகம் வருமா இல்லையா அப்படிதான் பார்க்கணும். திமுகவுக்கு என்ன சம்பந்தம் இதுல? திமுகவுக்கு என்ன டீலிமிட்டேஷன்ல? திமுகவுக்கு என்ன சாதகம், என்ன பாதகம்? ஒரு முரண் இருக்கு. என்ன முரண்? பாஜக வந்து மக்கள் தொகையின் அடிப்படையில கொண்டு வர பாக்குறாங்க. அந்த முரணை வந்து சரி செய்யும் விதத்துல இது அமைந்தால் திமுக அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா, அவங்க என்ன பண்றாங்கன்னு கொண்டு வரட்டும், முடிவு செய்வோம். அதுக்குள்ள ஏன் குதிக்கிறீங்க தக்கன்ட்டு? காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்கிறாரு, ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆசை காட்டி திமுகவை ஹேஷியமா என்ன வேணா பேசலாங்க. அவரு கூட தான் சொன்னாரு, ராகுல் காந்தி இது பண்ணிட்டு இருக்கும்போது நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்த்துட்டு இருந்தாரு, அடுத்த படத்தை பத்தி பேசினாரு. அவரெல்லாம் இதை பத்தி பேசலாமா? ஃபர்ஸ்ட் அவருக்கும் அவருடைய தலைமை வந்து அவர் சொல்றதை கேட்பாங்களான்னு பாருங்க, அப்புறம் அவர் ஊருக்கு உபதேசம் பண்ணலாம். ஓகே. ராகுல் காந்தி கடந்த வாரம் தமிழகம் வந்தப்போ சொன்னாரு, யாரெல்லாம் இதற்கு எதிராக வாக்களிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எட்டப்பர்கள் அப்படின்னு சொன்னாரு. சரி, ராகுல் காந்தி வந்து அதுதான் சொல்ற ஒரு பித்தலாட்டக்காரன், பித்தலாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன பித்தலாட்டம் அப்படின்னா, காவிரி பிரச்சனை இதுக்கு வந்து பண்ண மாட்டாங்க. ஓகே. அதுக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து நடத்தக்கூடாதுனாங்க. அதை பத்தி பேசினாங்க. மேகதாடு விஷயத்தை பத்தி கேள்வி கேட்டாங்க, பேசாம போயிட்டாரு திரு ராகுல் காந்தி. இப்போ இதுக்கு மட்டும் அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுவீங்களா? அதுக்கு மட்டும் முதல் ஆள் ஆவீங்களா? ஏன் வாயை திறக்க மாட்டாங்க? வாயில என்ன பிளாஸ்டர் போட்டு ஒட்டியிருக்காங்களா? காவிரி பிரச்சனையை பத்தி பேசினா என்ன ஆகும்? வாய் வெந்து போயிடுமா? ஏன் அதை பத்தி பேச மாட்டீங்க? உங்களுக்கு வேணும்னா ஒரு விஷயத்த ப்ரமோட் பண்ணுவீங்களா? உங்களுக்கு வேண்டாம்னா இன்னும் அந்த விஷயத்த பேச மாட்டீங்களா? ஏன்? தமிழ்நாட்டுக்கு உகந்தது பேசணும்ல. தமிழ்நாடு தானே உங்களை வந்து பிரதமராக அறிவிச்சது, தமிழ்நாட்டு மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க. அந்த நன்றி கடன் இல்லையா உங்களுக்கு? காங்கிரஸ் ஜெயிக்கவே இல்லையா? நீங்க எத்தனை எம்பி சீட்டு ஜெயிச்சீங்க 2019, 2024 கர்நாடகாவில்? அப்ப யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? நீங்க யாருக்கு ஆதரவு இருக்கு உங்களுக்கு? அப்படிலாம் யோசிக்க மாட்டீங்களா? ஓகே சார், ஒருவேளை டீலிமிட்டேஷன் வந்தால் அது காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு வட மாநிலங்கள்ல பெரிய அளவுல ஒரு டிராபேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹேஷியங்கள் தான் வருது அப்படின்னு சோசியல் மீடியால பேசுறாங்க. ஒருவேளை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா காங்கிரஸால மேனேஜ் பண்ண முடியாது, அத்தனை பேர் கிடையாதுங்க, போட்டி போடுறதுக்கு அத்தனை பேர் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் பயப்படுதுன்னு
சோசியல் மீடியால வருது, நமக்கு தெரியல. அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்னன்னு நமக்கு தெரியல. காங்கிரஸ் இப்படி பல்ட்டி அடிக்கிறது, ஏன் இப்படி பல்ட்டி அடிக்குதுன்னு நமக்கும் தெரியல. இந்த தொகுதி மறுவரை அந்த பேசப்பட்ட காலத்துல இருந்து சொன்னப்பட்டதுன்னா திமுக பாஜக கூட்டணியை நோக்கி செல்லுகிறது, நிறைய விஷயங்களை நார்மலைஸ் இப்படிதான் சார் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. திமுக பாஜக கூட்டணியை இப்போ அதாவது 2 டெம்ப்ளேட் வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட் வந்து அதிமுக திமுக சேருகிறது, அதிமுக திமுக சேருகிறது, அதிமுக திமுக சேருகிறது. அது கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் அதிமுகவோட கூட்டணி பேசுனது தாவேக தான் அப்படின்னு பொதுவெளியில வந்த உடனே அது மக்களிடையே எடுபடவில்லை அப்படின்னு உடனே அதை விட்டுட்டாங்க. அடுத்து திமுக பாஜகவோடு போகிறது, திமுக பாஜகவோடு போகிறது, திமுக பாஜகவோடு போகிறதுனாங்க. இப்போ எஃப்சிஆர்ஏ பில் வந்திருக்கு. எஃப்சிஆர்ஏ பில் வந்திருக்கா? யார் எதிர்க்கிறாரு? ஸ்டாலின் அவர்கள். யார் எதிர்க்கிறா? பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா என்ன இது பண்ணுவாங்களா? காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை சார்ந்து செயல்படலாம். இருக்கிற நீங்க பாஜக எதிர்ப்பு, நீங்க பாஜக எதிர்ப்பை பத்தி ஏன் எப்படி எதிர்க்கிறோம்னு சொல்லி உங்ககிட்ட சொன்னேன். உடனே அடுத்த இதுக்கு போறீங்களே, ஏன் இப்படி புரளியை ஏன் கிளம்பி விட்டுட்டு இருக்கீங்கன்ற? இல்ல சார், இப்ப கடந்த சில மாதங்களாகவே என்ன செய்திகள் வருதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா திமுக பாஜகவுடைய அந்த எதிர்ப்பு மனநிலை, அதாவது இவங்க என்னன்னா அதான் இது மாதிரி போய் புரளியை கிளப்பி விட்டுட்டு இவங்களுடைய நோக்கம் என்னன்னா பாஜகவை எல்லாரும் எதிர்க்க வேண்டும், ஆனா பாஜகவை எதிர்க்கக்கூடிய திமுகவை நாங்கள் எதிர்ப்போம், தனிமைப்பட வேண்டும் பாஜக அப்படின்றது இவங்களுடைய நோக்கம். எப்படியாவது திமுகவை வந்து தனிமைப்படுத்திட்டு எப்படியாவது திமுக எவ்வளவு விக்ரஸா பாஜகவை எதிர்க்கிறதோ அதை வச்சுக்கிட்டு அதை வந்து இது பண்ணிட்டு இவங்க பாஜகவை எதிர்க்காம தமிழ்நாடே பாஜகவிற்கு எதிராக இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு மாயையை உருவாக்க முயல்கிறார்கள். என்னைக்காவது வந்து விஜய் அவர்கள் பாஜக என்ற அந்த 3 எழுத்துக்களை உச்சரித்திருக்கிறாரா கடந்த 3 மாசத்துல, ஆட்சிக்கு வந்த 3 மாசத்துல? ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்லுங்களா? அதுக்கான தேவை இருக்கா? ஆமா, பணம் கொடுக்கலையே. இப்ப டீலிமிட்டேஷன் யாரை எதிர்த்து டீலிமிட்டேஷன்? யாரை எதிர்த்து டீலிமிட்டேஷன்? மாநில நலன் சார்ந்து யாரை எதிர்த்துன்னு கேக்குறேன். பாஜகன்னு சொல்லுங்களேன். ஐயா நீங்க வந்து பாஜகவை எதிர்க்க வேண்டாம்யா, பாஜக அப்படின்ற வார்த்தையை சொல்லுங்களேன். சொல்லலையே, அப்புறம் நீங்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு திமுக இது பண்றதுக்கு? காவிரி விவகாரத்துல மும்முரம் காட்டக்கூடிய திமுக, ஆனா ஏன் டீலிமிட்டேஷன்ல வந்து என்னங்க மும்முரம் காட்டல? இல்ல என்ன மும்முரம் காட்டலன்ற? அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணும் உதயநிதி சொல்றாரு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலையே நீங்க? ஆனா மறுவரைக்கு வந்து எங்கள் தலைவர் யோசித்து அது முடியும் இல்லைங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க. உங்க எம்பிக்கள் போறாங்கன்னா எம்பிக்கள் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன் எப்படி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுவதற்கு அவருக்கு அதிகாரமே கிடையாது, அரசியல் சட்டத்திற்கு முரணானதுன்னு சொன்னேன். அப்புறம் திருப்பி அரசியல் எம்பிக்கள்ன்றீங்க. எம்பிக்கள் கூட்டுறது யார் இந்த ஐடியாவை கொடுத்தா? கனிமொழி அவர்கள் சொன்னது போல இது உண்மையே நாடகம் தானா? அப்சல்யூட்லி. அதுல என்ன டவுட் உங்களுக்கு? நாடகம். காங்கிரஸ் உடைய நய வஞ்சகம். வேற வழி இல்ல தாவேக்காவிற்கு. காங்கிரஸ் உடைய மிரட்டலுக்கு தாவேக்கா பணிந்திருக்கிறது. இல்லைன்னா முதல்வருடைய பதவி போயிடும். ஓவராலா இந்த செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்கள் கையாளக்கூடிய விஜய் அவர்கள் ஒரே ஒரு விஷயத்த சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். என்னன்னா அவரை எதிர்த்து பேசுறவங்க எல்லாரும் கைது செய்து சிறையில் அடிச்சிட்டு இருக்காரு. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்கள அதை வந்து சிறப்பான முறையில செய்யறாங்க. அது கூட சிறப்பான முறையில செய்ய முடியும். வழக்கு மட்டும் சிறப்பான முறையில பதிவு செய்யறாங்க. அரெஸ்ட் பண்ணாலும் நீதிமன்றங்கள் வந்து உடனே ஜாமீன் கொடுத்துருது, ரிமாண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அது கூட அவங்களால சிறப்பா செய்ய முடியல. சிறப்பா இதை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிரட்டல் விடுறாரு. யாரு போட்டாலும் என்ன ஆகும் பாத்தீங்களா அப்படின்னு மிரட்டி பார்க்கிறார். அதாவது அவங்க நோக்கம் என்னன்னா அவங்களுக்கு எதிர்ப்பே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜனநாயக நாட்டுல அதற்கு வாய்ப்பு இல்லை. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும். தேங்க்யூ.